ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி அந்தோணியார் கோயிலை பற்றியும் அந்தோணியார் செய்த புதுமைகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது அந்தோணியார் கோயில் தூத்துக்குடி விஓசி மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றி 13ஆம் தேதி திருவிழாக நடைபெறும். இது இப்போ இந்த அந்தோணியார் 13 நாட்கள் திருவிழா கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்தோணியாருக்கு உகந்தது 13ன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் 13 நாட்கள் திருவிழா. ஜூன் 13ஆம் தேதி திருவிழா நடைபெறும். இதுதான் அந்தோணியார் கோவிலோட வெளிப்புற பகுதி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது அந்தோணியார் கோவில் பகுதி பீடம். இப்போ அந்தோணியாருக்கு நிகழ்ந்த முதல் புதுமையை பற்றி பார்ப்போமா நண்பர்களே. அந்தோணியார் சின்ன பையனாக இருக்கும்போது சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது திடீரென்று வேகமாக காற்று வீச ஆரம்பிச்சுது. இதனால் பீடத்திலிருந்து ஒவ்வொரு பொருளாக கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. இதனால் சத்தம் கேட்டு அந்தோணியார் பீடத்தை திரும்பி பார்த்தார். அப்போது பீடம் ஃபுல்லாக கருமேகம் சூழ்ந்து இருப்பதையும் ஒரு கரிய உருவம் அவர் முன்னாடி அவரை பயம் காட்டி கொண்டிருப்பதையும் பார்த்தார். உடனே அந்தோணியார் பயப்படாமல் கண்களை மூடிட்டு தரையில் சிலுவை அடையாளம் வரைஞ்சாராம். அடுத்த செகண்டே அலறல் சத்தம் கேட்டதனால் அந்தோணியார் கண்களை திறந்து பார்த்த பொழுது தன்னை சூழ்ந்திருந்த அந்த கருமேகத்தையும் தன்னை அச்சுறுத்திய அந்த கரிய உருவத்தையும் காணலை. அந்த பளிங்கு தளத்தில் அவர் கையினால் வரைந்த சிலுவை அடையாளம் மட்டுமே இருந்துச்சு. அந்தோணியார் அன்றைக்கும் வரைந்த சிலுவை அடையாளம் இன்றைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்தோணியாருக்கு நிகழ்ந்த முதல் புதுமை. இதுதான் கோயிலோட பீடப்பகுதி மக்களே. தூத்துக்குடி அந்தோணியார் கோயிலோட பீடப்பகுதி. சைடில் கொயர் கிளாஸ் இருக்குது. கொயர் கிளாஸ்னால் பாட்டு கிளாஸ். நல்லா சீரியல் பல்பெலாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. திருவிழா தொடங்கியிருக்குல்ல, அதனால் நல்லா லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது மேல்புற பகுதி அந்தோணியார் கோயிலில். சைடில் உள்ளே நுழையும் போது வலது பக்கம் அமலோற்ப மாதா கெபி இருக்குது. இதுதான் கோயில் கொடிமரம். திருவிழா நடந்துகிட்ருக்கு. கொடியேறி இருக்குது. இதுதான் அந்தோணியார் கோயிலோட மண்டப பகுதி. இது சைடில் டிப்போ இருக்குது, ப்ளூ கலர் கேட்டு போட்டு. இதுதான் அந்தோணியார் கோயிலோட வெளிப்புற தோற்றம். கோயிலோட ஃபுல் வியூ மக்களே. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும்.